பல முறை வாசித்த ஒரு பகுதி, அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவம். நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு இதை கொண்டு பேசுவாராக. தலைப்பு என்னவென்றால் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புதல் வாங்குதல். How to reconcile, right? நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. தாகத்தோடு வந்திருக்கிறோம், உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், வறுமையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு சொல்லி தருவீராக, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆவியானவரே, நீ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். தேவ ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ கிருபை செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒப்புதல் வாங்குதல் என்றால் என்ன? What is reconciliation? ஒப்புதல் வாங்குதல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒப்புதல் ஆகுவது என்றால் முதலாவதாக மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உடைந்த உறவை சரிப்படுத்துவது. உடைந்து போன மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை மறுபடியும் சரிப்படுத்துவது, மறுபடியும் கட்டுவது, மறுபடியும் இணைப்பது, மறுபடியும் அது ஐக்கியமாய் ஜீவிப்பது. Reconciliation is rebuilding the broken relationship between God and man. மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உடைந்து போன நிலைமையை மறுபடியும் சீர்படுத்துவது, இணைப்பது, கட்டுவது. அதில் முதல் பகுதி, that is the first part. இரண்டாவது பகுதி, அந்த முதல் பகுதி ரொம்ப சுலபம், வெரி ஈஸி. ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராயிருக்கிறார். முதலாவது பகுதி மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உடைந்து போன உறவு ஐக்கியத்தை சரிப்படுத்துவது ரொம்ப மிக சுலபமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எங்கேயும் போக வேண்டாம், நேரா இயேசு இடத்துல பாதத்துல விழுந்து அறிக்கையிட்டு அந்த உறவை நீங்கள் மறுபடியும் சரிப்படுத்திக் கொள்ளலாம், சீர்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது பகுதி ரொம்ப கடினமான ஒரு பகுதி. இன்னும் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், ஆவிலே உணர்கிறேன். இந்த இரண்டாவது பகுதி என்றால் உடைந்து போன உறவு, ஒருவரோடு ஒருவர் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஐக்கியம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவரோடு ஒருவர் காணப்படுகிற உறவை மறுபடியும் சீர்படுத்துவது, மறுபடியும் கட்டுவதுன்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வது. The second part of reconciliation is reconciling with one another. ஒருவரோடு ஒருவர் உடைந்து போன உறவுகள், கசப்பான உறவுகள், விரோதமான உறவுகள், இவைகளை மறுபடியும் சீர்படுத்துவது. ஆகவே ஒப்புதல் வாங்குதல் என்றால் இரண்டு பகுதிகள் உண்டு. முதல் பகுதி தேவனும் நாமும் இணைக்கப்படுவது, மறுபடியும் சேர்வது. இரண்டாவது பகுதி ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் சபையாக குடும்பமாக ஒருவரோடு
ஒருவர் எல்லா உடைந்து போன உறவுகளை விட்டு விலகி மறுபடியும் சீர்பட்டு ஒன்றாக ஒற்றுமையாக ஐக்கியமாய் ஜீவிப்பது இது ரொம்ப கடினமான காரியம். அல்லேலூயா. விளங்குச்சா? Can you understand? Reconciliation with man and God is easy, whereas reconciling with one another is very, very difficult. நாளின் செய்திக்கு பிறகு மன இணைப்பது எவ்வளவு இன்பம் என்று சொல்லி நாம் பார்க்க. In the end of the message, I like to present how joyful and glory will be when we reconcile ourselves with men and with one another. தகப்பன் உள்ளான காயங்கள் நமக்கு நிறைய இருக்கிறது. We have a lot of hurts, lots of wounds in our life. அதை மேற்கொள்வதற்கு ஒப்புதல் ஆகுதல் அவசியம். ஒப்புதல் ஆகுதல் இல்லாமல் உள்ளான காயங்கள், உள்ளான வேதனைகள், உள்ளான எதிர்ப்புகளை நாம் அகற்றி போடவே முடியாது. Without reconciliation, my dear brothers and sisters in Christ, we cannot remove our internal hurts. எத்தனை பேர் இன்றைக்கு உள்ளான காயத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக யாராவது சொல்லியிருப்பாங்க, இந்த நாள் வரைக்கும் அதை பாதித்து கொண்டிருக்கிறது. ஆவிலே வளர முடியவில்லை, தேவனோடு நெருங்க முடியவில்லை. காரணம் என்ன? நாம் இன்னும் ஒப்புதல் ஆகவில்லை. உள்ளான வேதனைகள், புண்கள், வெறுப்புகள், கசப்புகள், தூஷணமான காரியங்கள் தாக்கப்பட்டு இருக்கிறது. என்ன நடக்க தெரியுமா? உள்ளம் காயப்படுகிறது, தேவனோடு இருக்கிற உறவு உடைகிறது, மனுஷனோடு ஒருவர் முகத்தை பார்க்க முடியாத படிக்கு, பேச முடியாத படிக்கு ஒதுங்கி போகிறோம். காரணம் என்ன? இன்னும் நாம் தேவனோடு ஒப்புதல் ஆகவில்லை, மனுஷரோடு நாம் ஒப்புதல் வாங்கவில்லை. இந்த நாளிலே அன்பான பிள்ளைகளே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது இப்படி வாழ்ந்தது போனோம். யாரோடு பகையோடு வெறுப்போடு இருந்தால் கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், மகனே மகளே, இந்த நாள் ஒரு ஒப்புதல் வாங்குகிற ஒரு நேரம். டுடே த டே ஆஃப் ரெக்கன்சிலேஷன். நீங்கள் விட்டுவிட்டால் வேறொரு சமயம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்க எனக்கு தெரியாது. The Holy Spirit is very clear. This is the day of reconciliation. There might not be another chance, another speech or another sermon to you. தகப்பனை குறித்து இந்த ஒப்புதல் ஊழியம் நம்மாலே முடியாது. இது தேவனுடைய வேலை. Reconciliation is not the work of human being. It's the work of the Lord Jesus Christ. இயேசு வாழ்க்கைக்குள் வராமல் இருக்கிற வரைக்கும் ஒப்புதல் ஊழியம் நடைபெறாது. எப்படி நீங்கள் செய்தாலும் அது மறுபடியும் தலை தூக்கி கொண்டிருக்கும். இயேசு வந்தால்தான், ஆண்டவர் வந்தால்தான், பரிசுத்த ஆவியோடு பேசினால் உங்களை தொட்டால் ஒப்புதல் ஊழியம் நடைபெறாது. It's a divine work of the Lord Jesus Christ. The தெய்வீக வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. தெய்வீக சிந்தை, தேவனுடைய சித்தம். தேவனோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். படைத்த மனிதனோடு ஒருவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை நாம் இழந்து விட்டோமா? Have you lost the relationship with God and the relationship with one another?
சிந்தித்து பாருங்கள். தகப்பனை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தகப்பன் இந்த மகனுக்கு தெரிந்து கொள்ளுகிற சுதந்திரத்தை கொடுத்தான். அல்லேலூயா. The father gave the son the freedom to choose. நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்களோ அதை தெரிந்து கொள்ளும்படியாக இங்க இந்த கெட்டவனுடைய தகப்பன் மகனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். தகப்பன் நல்லா சொல்லி இருக்கலாம், இது என்னுடைய சொத்து, நான் சம்பாதித்தேன், இதுக்கு என்னுடையது, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக சொல்வதற்கு அதிகாரம் இருந்தது. ஆனா தகப்பன் அப்படிப்பட்ட தகப்பன் அல்ல. நீங்க எந்த சுதந்திரத்தை விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு தாராளமாய், எந்த ஒரு கசப்பு இல்லாமல் அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. Our God is a God of gracefulness. What you ask, He'll give. தடுத்தாரா இல்லையா? தடுக்கல. நன்றாக தெரியும். நான் தெரிந்து கொள்ளுகிற இந்த சுதந்திரத்தை நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பக்கத்துல தேவனுடைய வார்த்தை, மறுபக்கத்துல பிசாசுடைய வார்த்தை. தீர்மானம் செய்ய சொன்னார். பிசாசுடைய வார்த்தைகளே தீர்மானித்தார்கள். ஆமா தானே? இதை சாப்பிடாத, இதை சாப்பிடலாம். நம்முடைய கருத்தில் தான் இருக்கு தீர்மானங்க. நீங்க ஒருவரோடு ஒருவர் ஒருமித்து வாழ விரும்புகிறீர்களோ அல்லது பகையோடு நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? நம்முடைய கருத்தில் தான் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஜோசப்புடைய சகோதரர்கள் ஒரு பக்கத்துல உடன் பிறப்பு ஜோசப்பு, மற்றொரு பக்கத்துல கரத்துல 20 வெள்ளி காசு, 20 silver coins on one hand. Own blood brother. ஜோசப்புடைய சகோதரர்கள் உறவை மறந்தார்கள், உடன் பிறப்பை மறந்தார்கள், வெள்ளியை தெரிந்தெடுத்தார்கள். தீர்மானம் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. யூதாஸ் இஸ்காரியோத் ஒரு பக்கத்துல இயேசு, மற்றொரு பக்கத்துல 30 வெள்ளி காசு. எதை தெரிந்து கொண்டான்? 30 வெள்ளி இயேசு காசை தெரிந்து கொண்டு இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினான். பிலாத்துடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது அன்பான பிள்ளைகளே, ஒரு பக்கத்துல இயேசு நிற்கிறார், மறுபக்கத்துல பராபாஸ் ஒரு கள்ளன், இங்கிட்ட நீதிமான். நீதிமான் ஒரு பக்கத்துல, கள்ளன் ஒரு பக்கத்துல. கள்ளனே தெரிந்து கொண்டான். ஆகிய அன்பான பிள்ளைகளே, இந்த கால வேளையில தெரிந்து கொள்ளுகிற தீர்மானம் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். The choosing power is given in our hands. நீங்க ஒப்பு கொடுத்ததை கொடுத்து தெரிந்து கொள்கிறீர்களா அல்லது இன்னும் பகையோடு வாழ விரும்புகிறீர்களா? Are you going for reconciliation or you are going to still live in hate, bitterness and sour? The choice is yours. உங்களுடைய கரத்திலே அந்த தீர்மானத்தை கர்த்தர் எடுக்கிறார். இந்த பகுதியிலிருந்து ஒப்புதல் வாங்குவதற்கு 4 படிகள் உண்டு. The 4 steps for reconciliation. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது படி லூக்கா 15:17. லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது,
அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. ஓகே, முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உணர்த்தல், ரியலைசிங். ஒப்புதல் ஆக்குவதற்கு, சேர்வதற்கு, சரி கட்டுவதற்கு முதல் படி உணர்த்தல், ரியலைசிங். உங்களை நீங்கள் உணராவிட்டால் ஒரு காலமும் ஒப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க மாட்டீங்க. Unless you don't realize yourself, you cannot be reconciled. இந்த கெட்ட குமாருக்கு யாராவது சொன்னாங்களா? அப்பாட்ட போய் மன்னிப்பு கேளு, திரும்பி போட்டு. Did anybody advise the prodigal son to go back, to reconcile? No. அவனே உணர்றான். He felt himself. He felt in him. It might be the Holy Spirit to ask him to recognize, to reconcile. முதலாவதாக அவன் உணர்த்தப்படுகிறான். என்ன உணர்கிறான் என்றால், the first thing you realize, தகப்பனை விட்டு இப்ப எங்க இருக்கிறேன்? தூரமாய் இருக்கிறேன். I cannot see my father. I'm far from my father. I'm far in a distant land. தூரமாய் இருக்குன்னு சொல்லி நீங்கள் முதலாவதாக உணர வேண்டும். எனக்கும் தகப்பனுக்கும், எனக்கும் அப்பாவுக்கும் உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முன் போல காணப்படவில்லை, தூரமாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வு இந்த கெட்ட குமாரனுக்கு இருந்தது. அந்த உணர்வு இல்லாம நீங்கள் மறுபடியும் இணைய முடியாது. இரண்டாவது சிந்திக்கிறான், அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து நிற்கிறேன். I've lost all my father's blessing. அப்பாவுடைய வீட்டுல என்ன குறை ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆசீர்வாதம், சாப்பாடு, நல்ல வசிக்கிற இடம், ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கை. இப்பொழுதோ எல்லாவற்றையும் இழந்து, ஆசீர்வாதங்களே இழந்து நிற்கிறேன். If you do not reconcile, my dear friends in Christ, you will lose all God's blessings. நீங்கள் ஒப்புதல் வாங்காவிட்டால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போவீங்க. It's a great secret. If you don't recognize, you will be far from God and you will lose all the blessed heavenly blessings. பரலோகத்தில் எல்லாம் இழந்து போயிருவீங்க. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பட்டினிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வறண்டு போய் மரணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது நம்மை உணர வேண்டும். We must reconcile. We must realize. நம்மை அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் மறுபடியும் உறவு கொள்ள முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகவே மன ஒப்புதல் வாக்குதலுக்கு முதலாவது தேவை என்னது? தொடுதல், டச். We must realize. உணர வேண்டும். இன்றைக்கு நாம் உணர்கிறோமா? Today are we realizing that we have lost all God's blessings because of hurts and pains in our hearts? It's time to realize. முதல் படி உணர்த்தல், realize.
இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து உணர்ந்து பாருங்க. இன்னும் ஏதாவது மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ளாத, அறிக்கையிடாத பாவம் என்றால் அதை உணர்ந்து அது நீங்கள் வெளியே வர வேண்டும். 2வது வசனம் 18 வாசிக்கிறேன். The second point, the first is realizing, the second point is returning. 18 வாசிக்கிறேன். நான் எழுந்து, 2வதாக அந்த நிலையில் இருக்கிற அந்த கெட்ட குமாரன் அவன் உணர்ந்து விட்டான், எனக்குள் பாவம் இருக்கிறது, தகப்பனை மறந்து விட்டேன், ஆசீர்வாதத்தை எழுதில் உணர்ந்த பிறகு அதிலே அவன் இருந்து கொள்ளவில்லை. did not remain there. He made a decision. ஒரு தீர்மானம் செய்கிறான். I will arise. நான் எழும்புவேன். இந்த உடைந்த உறவிலே நான் இருக்க மாட்டேன். ஒப்புதல் இல்லாமல் நான் வாழ மாட்டேன். இன்றைக்கு எழும்புகிற ஒரு நேரம், அன்பான பிள்ளைகளே. இதிலே நாம் இருந்து விடாத படிக்கு கெட்ட குமாரனை போல ஒரு தீர்மானம் செய்து நாம் எழும்ப வேண்டிய ஒரு நேரம். அவன் சொல்கிறான், நான் திரும்பி என் தகப்பன் கிட்ட போவேன். I'll go back to my father. Hallelujah. I'll arise. I'll go back. எங்க போவேன்? தகப்பன் கிட்ட போவேன். Remember the father. தகப்பனை நினைவு கூறுகிறான். இன்னைக்கு உங்க அப்பாவை நினைவு கூறுகிறான், தகப்பனை நினைவு கூறுமா, எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். இன்றைக்கு 2வதாக இந்த ஒப்புதல் வாக்குதலுக்கு தேவையானது திரும்புதல், உணர்த்தல். 2வது என்னது? அங்கே இருக்கக்கூடாது, திரும்பணும், எழும்பணும். இவன் 2வது எழும்புகிறான், திரும்புகிறான். இங்கே நல்லா பாருங்க, தீர்மானம் செய்கிறது ரொம்ப அவசியம். Decision making is very 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 important. தானியேல் 1:8 தானியேல் அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாபிலோன் அரசுல அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தரிசு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே அந்நிய தேவர்களுடைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. சுற்றி பார்க்கிலும் அந்நிய விசுவாசம் காணப்படுகிறது. அந்த அந்நிய தேசத்துல தானியேல் 1:8 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு தீர்மானம் செய்கிறான். என்ன தீர்மானம் என்றால், என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். In Daniel chapter 1 verse 8, Daniel makes a bold declaration. He says, I will not defile my heart. எந்த சூழ்நிலை சுற்றி பார்க்கும் பொழுது எல்லாமே அவிசுவாசம், விக்கிர ஆராதனை, அது மத்தியில் இருக்கிற தேவன் சொல்கிறான், என்னுடைய இருதயத்தை இந்த பொல்லாப்புக்கும் தீமைக்கும் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அப்படிப்பட்ட தீர்மானம் அங்கே தானியேல் செய்கிறதே நாம் பார்க்கலாம். அதே போல்தான் இந்த கெட்ட குமாரனும் தீர்மானம் செய்கிறான், நான் எழும்புவேன், நான் திரும்பி என் தகப்பனுடைய முகத்தை பார்ப்பேன். ஹல்லேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் செய்கிறான். 119வது சங்கீதம் வசனம் 18 நீங்கள் வாசித்து பார்க்க ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், இந்த அதிர்ஷ்டங்களை நான் பார்க்க வேண்டும். Lord, open my eyes, my spiritual eyes. I want to see the wonders of God. எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம்! What a beautiful decision. இன்றைக்கு நாம் 2வதாக அன்பான பிள்ளைகளை மறுபடியும் திரும்ப வேண்டும். We must make a decision to arise and to go back to the Father. நம்முடைய தீர்மானம் என்ன?
இந்த உடைந்த உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோமா? அல்லது இந்த கெட்ட குமாரன் தீர்மானித்தது போல நான் இன்றைக்கு எழும்புவேன், திரும்பி என் தகப்பனோடு இணைந்திருக்க நான் கடந்து சொல்லி இது ஒரு தீர்மானிக்கிற ஒரு நேரம். This is a time for decision, my dear friends in Christ. இன்றைக்கு இன்னும் கசப்பு வெறுப்போடு நாம் இருப்போமானால் நாம் இவனை போல சொல்ல வேண்டும், நான் எழும்புவேன், என் தகப்பன் வீட்டுக்கு நான் செல்லுவேன். இது ஒரு தீர்மானிக்கிற ஒரு நேரம். Hallelujah, hallelujah. A time of realizing, a time of returning. Hallelujah. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? அது உலகத்தின் பிள்ளை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு தீர்மானித்து நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி திரும்புகிற ஒரு நேரமா இருக்கிறது. மூன்றாவதாக, அன்பான தேவ பிள்ளைகளே, அதே 18 நான் வாசிக்கிறேன். லூக்கா 15:18. தகப்பனே, கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். மூன்றாவது ஒப்புதலாகுதலுக்கு அறிக்கை செய்ய வேண்டும். இட்ஸ் ரிபெண்டிங். அறிக்கை செய்தல், மனம் மாறுதல், ரிபெண்டிங். இந்த கெட்ட குமாரனை பாருங்க, இவ்வளவு தவறு செய்து சொத்தை அழித்து தகப்பனுக்கு முன்பதாக என்ன பண்ண? முதலாவது தன்னைத்தானே தாழ்த்தினான். He humbled himself before the Father. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அறிக்கை செய்தல முதலாவது படி என்னவென்றால், தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தணும். யாக்கோபு 4:6 சொல்லுது, தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எவ்வளவு தாழ்மையோ நீங்கள் எதிர்பார்த்துக்கு போறீங்களோ, கர்த்தர் இலவசமாக கிருபையின் மேல் கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, பாவத்தை அறிக்கை செய்கிறான், தாழ்த்துகிறான். அதோடு நிக்கல, வாயை திறக்கிறான், இருதய திறக்கிறான், சரித்தை திறக்கிறான். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு முன்னு பாவம் செய்தேன் சொல்லி கதறுகிறான். உண்மையான மனஸ்தாபம். From the heart, not from the mouth. இன்றைக்கு நாம் பாவங்கள்லாம் அறிக்கை செய்ய எங்கிருந்து சொல்லுகிறோம்? வாயில சொல்லிட்டு போயிடும், ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. அது உள்ளத்திலிருந்து தாழ்ந்து, தகப்பனே அடித்துக்கொண்டு சொல்கிறார், நான் பாவம் செய்ய சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். நீதிமொழி 28:13 சொல்லுது, தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவன் கிருபையை பெறுவான். அல்லேலூயா. அறிக்கை செய்யாதவன், வாசிங்க நீதிமொழி 28:13, தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? நீதிமொழி 28. ஓகே, நீதிமொழி 28:13. ஓகே, நான் எடுத்துட்டேன், வாசிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவா. பாவத்தெல்லாம் விட்டு விட்டு தேவனுக்கு முன்பதாக தன் பாவத்தை தொடர்ந்து அறிக்கையிடுகிறான், கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தை கொடுத்தார். மூன்றாவதாக அவன் மன்னிப்பை கேட்கிறான். He asked for forgiveness. மன்னியும் தகப்பனே மன்னியும் என்று சொல்லி அவன் மன்னிப்பை கேட்கிறான். ஆயக்காரனை போல
ஆவியாக என்மேல் கிருபையாக இறங்கும் என்று சொல்லி தேவனுடைய மன்னிப்பை அவன் கேட்கிறான். தகப்பனே, இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை நாமே தேவனுக்கு தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்போமானால் தகப்பனுடைய விரிவான கரங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், கிருபையால் முடி சூட்டுகிறவர், இரக்கத்தின் தெய்வம். எதிர்பாராத இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒப்புதலுக்கு மூன்றாவது அடிப்படை என்னவென்றால் அறிக்கை செய்வது. அனுதினம் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக நமக்குள் இருக்கிற எல்லா பாரங்கள், கசப்புகள், வெறுப்புகள், எல்லா பொறாமைகளையும் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு நீங்கள் நித்திரைக்கு செல்லுங்க. நல்லா தூவிங்க. பொல்லாத சொப்பனம் வராது, பொல்லாத யோசனைகள் வராது. அல்லேலூயா. Reconcile all the bitterness and sourness in your heart and you have a nice sleep tonight. அல்லேலூயா. கடைசியாக முக்கியமான ஒரு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வசனம் 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். கடைசியாக ஒப்புதல் வாங்குகிற ஒரு நேரம். The time of reconciliation is the time of God's glory. Amen. ஒப்புதல் வாங்குகிற ஒரு நேரம், தேவனுடைய மகிமையை நீங்கள் சந்திக்கிற ஒரு நேரம், அந்த மகிமையை காண்கிற ஒரு நேரம். முதலாவது இந்த கெட்ட குமாரன் தகப்பன் வீடு ஓகே ஒரு மைல் இருக்கு வச்சுக்குங்க. தகப்பன் வீடு ஒரு மைல் தூரத்தில் இருக்கு. இவன் அந்த பயணத்தில் வந்து கொண்டு இருக்கிறான். பார்க்கிறான் தகப்பன் வீடு ஒரு மைல் தூரத்தில் இருக்கிறது. இவன் பார்க்கும் பொழுது இந்த உள்ளத்துல என்ன பேசி சிந்தித்து கொண்டிருப்பான் கொஞ்சம் சொல்லுக்கிறீங்களா? பாவம் செஞ்சு நாசமா போய் எல்லாம் அக்கிரமம் செய்து மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வரான். ஒரு மைல் தூரம் வச்சுக்கோங்களேன். நானா கெட்ட குமாரன், நான் வந்து கொண்டிருக்கேன். என்ன அங்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கேன் சொல்லு. வாட் திங்க் ஐ அம் திங்கிங் என்ன வச்சுக்கொண்டிருப்பேன். தகப்பன் என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. நீங்க விட்டுருங்களா? சொல்லியும் கேட்கல, இதான் உனக்கு பாடும்ட்டு ஒண்ணு உள்ளுக்கு விட்டுருக்க மாட்டார் வீட்டுக்குள்ள. ஆமா இல்லையா? ரெண்டாவது ஏசி இருப்பாது. மூணாவது ஒருவேளை அடிச்சு போட்டிருப்பாரு காயம் வர்ற வரைக்கும். ஆமாவா இல்லையா? அவன் மைண்ட் என்ன ஓடி இருக்கும்? அவன் பின்ன ஓடிக்கும். தகப்ப அடிக்க போறாரு, என்ன பிச்சு போட போறாரு, என்ன வெளியே கழுத்தை பிடித்து தள்ள போறாரு, நாயை போல தள்ள போறாரு, மிதிக்க போறாரு, மூணுல காய்த்துக்க போறாரு. எவ்வளவு செல்வாக்காக அவன் வைத்திருந்தவனே இந்த நிலைமையில் இருக்கிறாயேன்னு சொல்லி காரித்து போவாருன்னு சொல்லி உள்ளத்துல ஓடி இருக்கான். அவனுக்குள்ள போராட்டம். ஆமா தானே? Am I correct? நீ கொன்று போட்டுருவாரு, நீ might kill me. நீ கொன்று போட்டுருவாரு, தவறு செஞ்சுட்டேனேட்டு உள்ளத்துல போராடி கொண்டு இருப்பாரு. இல்லாட்டி நினைச்சிருப்பான் அப்பா அவர் கம்பிய அடுப்புல வச்சிருப்பார், இன்னைக்கு சூடுதான் எனக்கு நினைச்சிருப்பான். ஆமா தானே? அல்லேலூயா. ஆனா அவனுக்கு இருந்ததோ எதிர்பாராத வரவேற்பு. நினைச்சிருப்பானா என் தகப்பனுக்கு முத்தம் செய்வாரா, உதைப்பாரு, அணைப்பாரா, கொண்டு போட்டுருவாரு, கம்பிய சூடு வச்சு வச்சிருவாரு, முதுகுல கதவை அணைச்சிருவாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு.
What an unexpected welcome. When you reconcile, you will receive from the Lord Jesus Christ an unexpected welcome. Hallelujah. எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். நீங்க அத்தனை பேர் நினைச்சிருக்க மாட்டீங்க தகப்பன் செய்வார். நான் தகப்பனுடைய இருதயம் மன உருக்கத்தின் இருதயம். எதிர்பார்ப்பு விசேஷமானது. எதிர்பாராத வரவேற்பு அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உப்பில் ஆங்கும் பொழுது ஒரு எதிர்பாராத மகிமையின் எதிர்பார்ப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அன்எக்ஸ்பெக்டட் ஃபீஸ்ட், பண்டிகை, கொண்டாட்டம், இசை. நினைத்திருப்பானா இவன்? Will the prodigal think my father will do this? Never. இது வரைக்கும் கொடுக்காத பந்தி, கொடுக்க முடியாத சாப்பாடு, கொடுக்க முடியாத மனநிறைவான சந்தோஷத்தை தகப்பன் கொடுக்கிறதே நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த நாட்கள் வாழ்ந்ததை பார்க்கலாம். இப்படிப்பட்ட பண்டிகை தகப்பன் கெட்ட குமாரனுக்கு கொடுக்கவில்லை. நீங்க மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய பந்தியில சேர்றீங்க. When you reconcile, you are joining the feast with the Lord Jesus Christ. It's a great joy for us. Unexpected joy, unexpected feast, unexpected welcome. Hallelujah. தொடர்ந்து மகனை தகப்பன் பார்க்கிறாரு. புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறோம். புதிய வஸ்திரம். என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். The garment of justice. இனி பாவம் அல்ல. தேவனுடைய பிள்ளை மோதிரத்தை கொடுக்கிறார். அதிகாரம், கனம். அப்பொழுது வாழ்வதற்கு முன்பதாக பாவம், வெட்கம், மரணம், பசி. நான் அப்படி வாங்கின பின்பு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கனம் நிறைந்தவன், நீதிமான், எதற்கும் பயப்படாத அபிஷேகத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. சப்பாத்து கொடுக்கிறாரு. பாத ரட்சகரை கொடுக்க சப்பாத்தை கொடுக்கிறாரு. எதற்கு? புதிய பாதையை நடப்பாய். உனக்கு பாதையை திறக்கிறேன். அது நீதியின் பாதை, தேவனுடைய பாதை, மகிமையின் பாதை, நித்தியத்தின் பாதை. என்னுடைய பாதையை நீ நடப்பாய் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதிக்கிறார். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒப்புதல் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிதான மகிமை உண்டு. A new glory, unexpected glory. Welcome. Hallelujah. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் ஒப்புதல் வாங்கும் பொழுது கடைசி கன்க்ளூஷன் போட்டுருமா? நாம் ஒப்புதல் வாங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எதிர்பாராத சந்தோஷம், இன்னும் அதிகமான சந்தோஷம், அதிகமான அன்பு, அதிகமான சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே, குடும்பத்தில், சபையிலே ஊற்றுகிறார். My conclusion is, when you reconcile, oh, God will give you greater and much more greater and unexpected joy, love and peace in your life, in our church and in one's personal life. Hallelujah. இன்றைக்கு செய்தியை கேட்ட நாம் நம்மை
ஆராய்ந்து பார்ப்போம், ஒரு தீர்மானம் செய்வோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரோடு நாம் ஒப்புதல் வாங்கும் பொழுது எதிர்பாராத மகிமையை கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். You will receive an unexpected glory. உள்ளான சமாதானம், உள்ளான ஆறுதல், உள்ளான ஒரு திடன், ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒப்பு கொடுப்போமா? Let's commit our lives to Lord Jesus.